எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 219வது வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது சத்குரு சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது ஜக்கி வாசுதேவ் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க மனசில் தோணின விகாரங்கள், கேள்விகள், அதை பற்றின ஒரு சின்ன கண்ணோட்டம். ஓகேயா? அதாவது 1-2 விஷயம் நம்ம ஏற்கனவே டச் பண்ணியிருக்கோம். சத்குருவுக்கும் அந்த பாட்டி இருக்காங்கள்ல, அந்த பாட்டி மாதிரி சத்குருவுக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அதாவது விக்கிரக ஆராதனையில் நம்பிக்கை இல்லை. கடவுளுக்கு கடவுள் மேலேயே சத்குருவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் கண்ணால் பார்க்காத ஒன்றை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்து உடைய பையனாக இருந்தான். இப்போ ஜக்கியோட ஃபேமிலியில் கூட எல்லோரும் ரொம்ப பயபக்தியோடு தினமும் பூஜை பண்ணுறவங்க, இதெல்லாம்னா தினமும் கோயிலுக்கு போகிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எப்போவாது ஒரு தடவை குடும்பத்தோடு கோயிலுக்கு போவாங்க. அப்படி போகும்போது கூட ஜக்கி ங்கிற பையன் கோயிலுக்குள்ளே போக மாட்டான். நான் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்கு வாசலில் இந்த செருப்பெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, அந்த பையன்கிட்ட இந்த பையன் தான் பையனை ஒப்படைச்சிட்டு போவாங்களாம். பார்த்துக்கோ, ஒரு நிமிஷம் கூட இந்த பையனை கையை விடாத, நீ அந்த பக்கம் இந்த பக்கம் கண் அசந்த ஓடிடுவான் இவன், அதனால் நல்லா பார்த்துக்கோ, நாங்கள் திரும்பி வர வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், பிடிச்சிக்கோ அவனை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். அதனால் ஒரு கையால் அந்த பையனை ஜக்கியை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் தான் காசெல்லாம் வாங்கி போட்டுருப்பானா அந்த செப்பல் வாலா. ஆனால் அந்த செப்பல் வாலா கிட்ட உட்காரும்போது ஜக்கிக்கு என்னமோலாம் தலையில் டவுட்ஸ் வரும். டவுட்ஸுனால், நான் கண்ணால் பார்க்காத வரைக்கும் நான் எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நினப்பு. ரெண்டாவது, இந்த ஆளுங்கள்லாம் எதுக்கு இப்படி கோயிலாக போகிறாங்க, எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க? சரி, கோயிலுக்கு போகும்போது அவங்க ரொம்ப வருத்தத்தோடு போகிறாங்க, மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது முகத்தை. அதாவது அந்த செப்பல் வாலா அந்த செருப்பு பார்த்துக்கிறான்ல, அந்த பையன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த பையன், நம்ம பையன், அதாவது ஜக்கி வாசுதேவ் இப்படியே யோசிச்சுட்ருப்பானா. கோயிலுக்குள்ளே போகிறவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட முகத்தையும் இப்படியே உத்து பார்ப்பானா. அதாவது போகும்போது ரொம்ப வருத்தத்தோடு போகிறாங்க, கையில் தட்டு பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு கடவுள்கிட்ட அவங்களோட கவலைகளையெல்லாம் சொல்லிட்டு வராங்க போல இருக்குது. கவலையெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு இடம்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் போயிட்டு வரும்போது அப்போ மனசில் சந்தோஷம் இருக்கணும்ல, ஒரு நிம்மதியாவது இருக்கணும்ல, அது இல்லாமல் போச்சே. அது ஏன் அப்படி? வரும்போதும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் வராங்க, கடவுளை குத்தம் சொல்லிட்டு வராங்க. கடவுளுக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னெல்லாம் கடவுளையே குத்தம் சொல்லிட்டு வராங்க. அப்போ இவங்க எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அந்த விக்கிரக ஆராதனையே, கடவுளை பற்றின ஐடியாவே இவருக்கு இல்லை. ரெண்டாவது, அந்த விக்கிரக ஆராதனை மேலேயும் எந்த நம்பிக்கையும் இல்லை. விக்கிரகத்துக்கு போய் பூ போடுறது, பழம் வைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி இதில் எல்லாம் அந்த ஜக்கி வாசுதேவுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்போ அவன் நினைக்கிறது என்னென்னா, அந்த வயசில் ஆளுங்களுக்கு மனசில் பயம், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். இன்செக்யூரிட்டினா அதாவது அவங்களுக்கு வாழ்க்கைய மேலே ஒரு பிடிமானமே இல்லை. நான் இப்படி தான் வாழ்வேன், இவ்வளோ சம்பாதிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையை பற்றின ஒரு பயம். அந்த பயத்தினால தான் இவங்கெல்லாம் இந்த தேங்காய் பழம், பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த பையனோட அனுமானம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த புக்கில் எழுதும்போது, இந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட இவங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வராங்களே. அதாவது அவங்க மனசில் சந்தோஷம் இருக்குது.
இப்போ நான் என்ன நினைக்கிறேன், வயிறு நிறைஞ்சால் மனசும் நிறையும் போல் இருக்குது. அப்போ அங்கேருந்து வரவங்கள்லாம் சந்தோஷமாக வராங்க. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரவங்கள்லாம் ஒன்றும் சந்தோஷமாகவே வர காணாமே அப்படிங்கிறது சத்குருவோட ஒரு ஆப்சர்வேஷன். அதாவது அவர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விதம். அதே மாதிரி சத்குருவுக்கு இன்னொரு விஷயம் கூட, அந்த கிளாஸ் ரூமில் இருந்தால் உட்கார்ந்துருக்கிறது கூட பிடிக்காது. அதாவது இந்த நீட்டாக பெருக்கி தொடச்சி வச்சுருக்க கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட சத்குருவுக்கு நேராக இந்த ஓடை இருக்குல்ல, நிறைய இந்த மழை தண்ணி காவாம்போம் ஓடை, அதில் தான் இந்த மழை தண்ணி அழுக்கு தண்ணியெல்லாம் ஓடிட்டே இருக்கும். அதில் இந்த நீர் பாம்பெல்லாம் நிறைய இருக்கும். பாம்பு, சின்ன சின்ன தவளை, அதெல்லாம் நிறைய இருக்கும். அதுங்களெல்லாம் பிடிச்சி விளையாடுறது தான் சத்குருவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா கூட்டி பெருக்கி வைக்கிற இந்த நல்ல கிளாஸ் ரூமில் உட்கார்றத விட எனக்கு இந்த அழுக்கு நிறைஞ்ச அந்த ஓடையில் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு சந்தோஷம். அப்போது அவங்க வீட்டு வேலைக்காரமாக இவரை, இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது சொல்லுவாராம், என்னை கிளாஸ் ரூமில் எல்லாம் உட்கார வைக்காதீங்க, நான் போய்க்கிறேன், என்னை வாசல்லே விட்டுட்டு போங்க, இல்லைன்னா அந்த ஓடை பக்கத்தில் என்னை விட்டுட்டா போகிறோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எங்கே பார்த்துக்கிறது? ஏன்னா அங்கே கிளாஸ்க்குள்ளே போனால் திருப்பி வெளியே வர முடியாது. அதனால் கிளாஸ்க்குள்ளே ஏறுறதில்ல, ஸ்கூலுக்குள்ளே நுழையிறதில்ல, ஸ்கூலுக்கு வெளியே இருக்க அந்த காவா பக்கத்துலேயே உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சி விளையாடி அந்த மாதிரி தான் அவரோட டைம் போச்சு. அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்குள்ளே நுழையவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பார். அதனால தான் அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த செருப்பு பார்த்துக்கிற ஆளுகிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செருப்பு போடுற விதத்தில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது அவங்க என்ன அந்த பையன் என்ன நினைக்கிறான், நிறைய பேர் செருப்பை கொண்டு வந்து அங்கே போட்டுட்டு போகிறாங்க. சிலவங்க திரும்பி வரும்போது செருப்பு காணாம், கோயிலுக்கு வரவன் செருப்பை திருடுறான், அதுக்கு தெய்வத்தை குத்தம் சொல்லிகிட்டே போகிறாங்க. அதெல்லாம் இப்படியே அப்சர்வ் பண்ணுறான், கூர்ந்து கவனிக்கிறான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சத்குரு சொல்கிறது, ஈஷா யோகா சென்டரில் லட்சக்கணக்கான ஆளுங்க வராங்க போகிறாங்க, ஆனால் ஒருத்தர் செருப்பு கூட காண போகிறதில்ல. அதை நானும் கவனித்தேன். ஏன்னா ஈஷா யோகா சென்டருக்கு முன்னே அடிக்கடி போயிட்டுருந்தேன். அப்போது எங்கே போனாலும் செருப்பு வரிசையாக அடுக்கி வைக்க தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னே வாலண்டியர்ஸை போட்டிருக்காங்க. அந்த தியானலிங்கத்தை வெளியானாலும் சரி, லிங்க பைரவி கோயிலுக்கு வெளியானாலும் சரி, மற்ற எந்த இடத்துல செருப்பு கழட்டி நம்ம இஷ்டத்துக்கு செருப்பை ஒரு மூலையில எல்லாம் கழட்டி போடுறது, இல்லைன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாரோட செருப்பையும் கும்பலாக ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது, மரத்துக்கடியில் போடுறது, அந்த மாதிரி செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சும்மா கொண்டு போட முடியாது, வரிசையாக அடுக்கி வைக்க சொல்லியிருக்கார். அதனால தானே வாலண்டியர்ஸ் அதை பண்ணுறாங்க. அப்போ சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நல்ல ஞானம், அறிவு, அந்த கேள்வி கேட்குற திறன், யோசிக்கிற திறன் எல்லாம் இருந்திருக்குங்கிறது தான் இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. ரெண்டாவது, இந்த குடும்பத்தில் அவர் வளர்ந்து வந்தாலும் அவருக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, 2 அக்கா, ஒரு அண்ணன், எல்லோரும், இவர் தான் கடைக்குட்டி 4வது இருந்தால் கூட இவருக்கு எல்லாரோடையும் நல்லா பேசுவார், எல்லாம் செய்வார். ஆனால் பொதுவாகவே பேச்சு கம்மி. 2வது, யாரோடையும் ரொம்ப அந்த க்ளோஸ்னஸ் கிடையாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. எப்போவுமே கொஞ்சம் டிட்டாச்சாக தான் இருப்பாள். முன்னே சொல்லியிருக்கேன்ல, இந்த பையன் காமிக்கிறத பார்க்கும்போது யாருமே இந்த பையனை தூக்கி கொஞ்சி விளையாடுற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பையனோட நடவடிக்கைகள். ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த மென்டல் மெச்சூரிட்டி, சாதாரண அந்த வயசில் இருக்க மென்டல் மெச்சூரிட்டியே கிடையாது. அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த பையன் பெருசானோடனே புரிஞ்சு போச்சு, இவன் மற்ற பசங்களை மாதிரி இல்லை, இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன், அவனுக்கு மன முதிர்ச்சி ஜாஸ்தி அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ சில சமயம் ஜக்கி பேசுகிறத பார்த்தா அவங்க அம்மாவுக்கே மூத்த சகோதரன், அண்ணன் மாதிரி
இவர் பிஹேவ் பண்ணுவாராம். அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்கள் அந்த பையன்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி நிறைய தருணங்கள் இருந்திருக்கு என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அம்மா வந்து இந்த பையன்கிட்ட நிறைய அன்பு காமிச்சு தான் சொந்த அண்ணன் எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் அந்த மாதிரி அவ்வளோ தூரம் மரியாதையோடு அந்த பையன் தான் பெற்ற பையனை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஜக்கி வாசுதேவுக்கு அவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ ஒரு தடவை அவங்க அம்மா ரொம்ப அன்போடு பேசி இருக்கும்போது இந்த பையன் கேட்டானா, 14 வயசு அப்போ பையன் கேட்டானா, அம்மா என்கிட்ட இவ்வளோ அன்பு காமிக்கிறேல்ல, இதே நான் பக்கத்து வீட்டில் பிறந்திருந்தேன்னா என்கிட்ட இவ்வளோ இதே அன்பு காமிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பையன் தன்னோட அன்பு, தன்னோட அம்மா அன்பு, தன்னோட வீடுங்கிறது மட்டும் இல்லை, அவனோட மனசு ரொம்ப விசாலமானது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு அப்போவே. அது மட்டும் இல்லை, இந்த பையனுக்கு வந்து எப்போவுமே இந்த மரணத்தை பற்றின நிறைய டவுட்ஸ். ஆனால் அதை பற்றி யார்கிட்டையும் போய் கேட்கலாம் தோணலை. ஏன்னா யார்கிட்ட கேட்டாலும் யாரும் நமக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டாங்கங்கிறதும் அந்த பையனுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த எப்படி மரணம் நடக்குது, எப்படி ஆளுங்கள்லாம் இறக்குறாங்க, அவங்க உயிருக்கு என்ன ஆகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மைசூரில் உள்ள மயான கிரவுண்டுக்கு போவாராம். சின்ன பையனாக இருக்கும்போதே நைட்டு எந்த பயமும் இல்லை பாருங்களேன். நைட்டு தனியாக நடந்து அந்த மசான கிரவுண்டுக்கு போய் அங்கே டெட் பாடிஸ் எல்லாம் எரிஞ்சிட்ருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இப்படி உத்து பார்ப்பாராம். அது டெட் பாடிஸ் எல்லாம் அப்படியே எரியும் போது இந்த சதையிலேருந்தெல்லாம் தண்ணி வரும். அப்படியே அந்த தீயில் சதையெல்லாம் உருகி சொட்டு சொட்டாக தண்ணியெல்லாம் விழும். அதே மாதிரி இந்த போனெல்லாம் உடையும், கிராக்கு ஆகும். அதெல்லாம் இவர் வந்து இப்படியே பார்த்துட்ருப்பாராம். அது பார்க்கும்போது இப்போது லேடிஸ் எல்லாம் கூட, பெரியவங்களெல்லாம் கூட லேடிஸ் எல்லாம் யாரும் இன்றைக்கி வரைக்கும் மசான கிரவுண்டுக்கு அனுப்புறதில்லை இல்லையா? என்ன சொந்த எவ்வளோ சொந்த பந்தம் இறந்தால் கூட லேடிஸ் எல்லாம் வாசலோட, அதான் ஏதாவது என்ன வீடு வரை மனைவி ஒரு பாட்டு இருக்கே, அது மாதிரி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படிங்கிற மாதிரி ஜென்ஸு மட்டும்தான் மயான கிரவுண்டுக்கு போவாங்க. லேடிஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்டான தைரியம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கெல்லாம் இலகின மனசு அப்படின்னு நினச்சி தான் லேடிஸ் எல்லாம் போக விட்டுறதில்லை. ஆனால் இந்த பையன் சின்ன வயசுலேயே எனக்கு மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், மரணத்தை பற்றி நிறைய விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்துருப்பார் நைட்டில். அதை சொல்லும்போது இன்னொரு 2 விஷயங்கள் இருக்குது. இந்த மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் ஒரு தடவை அவங்க அப்பா டாக்டர் ஆச்சே, அவங்க அப்பாட்ட இருந்து என்ன ஒரு 98 கார்டினல் சோடியம் டேப்லெட்ஸ், அதாவது ஒரு 98 தூக்க மருந்துன்னு நினைக்கிறேன். இது கார்டினல் சோடியம் டேப்லெட்ஸுங்கிறது தூக்க மருந்துன்னு நினைக்கிறேன். அதை ஒரு 98 மாத்திரைகளை முழுங்கிட்டார். எதுக்கு முழுங்கினார்னா, அது அத்தனை சாப்பிடும்போது தான் செத்துருவோன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே முழுங்கியிருக்காரு. ஏன்னா அப்போ நான் சாகும்போது நான் எப்படி சாகிறேன்னாவது எனக்கு தெரியணும். அதாவது சாவை பற்றின விஷயங்கள் நிறைய தெரியணும், யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. நானே செத்து போகும்போது, நான் சாகும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்ல, அதை பார்க்கணுங்கிறதுக்காக 98 மாத்திரையை முழுங்கியிருக்காரு. அவங்க ஆளுங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வீட்டில். கடைசியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி 3ஆவது நாள் தான் கண் திறந்து பார்த்துருக்காரு. அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் கேட்டாங்களாம், என்னடா இப்படி ஆச்சு, என்னடா சாப்பிட்ட, ஏன் இப்படி ஆச்சுன்னு.
இல்லைம்மா நான் ஏதோ இந்த கள்ளி பூவோட தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் போல இருக்குது, தெரியல அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்கார். அதில் வந்து 3ஆவது நாள் முழித்ததுக்கப்புறமும் அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா தான் சாகலை, அட்லீஸ்ட் நான் சாகும்போதாவது சாவுன்னா என்ன, மரணம்னா என்ன, அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டு மாத்திரையெல்லாம் முழுங்கினேனே, கடைசியில் ஒன்றும் தெரியாமல் போச்சே, எனக்கு அதை பற்றி புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம்தான் அவனுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், அதாவது அவங்க கிளாஸில் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். சின்ன வயசில் இருந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கிளாஸில் சுச்சரிதான்னு ஒரு பொண்ணு. அப்போ மைசூரில் வந்து தசரா ஹாலிடேஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கும் தசரா ஹாலிடேஸ் அங்கே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மைசூர் மகாராஜா பேலஸ் வந்து ஃபுல்லாக லைட் போட்டு அலங்கரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த அந்த பூஜா ஹாலிடேஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் மைசூரில். அப்போ 10 நாள் தசரா ஹாலிடேஸ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து திறந்துருக்காங்க. இந்த சுச்சரிதாங்கிற பொண்ணு வரவே இல்லை. அந்த வராத பொண்ணுங்களுக்கெல்லாம், வராத பசங்களுக்கெல்லாம் ப்ராக்ஸி கொடுப்பாங்க சில பசங்க. அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே ப்ரெசன்ட் டீச்சர், எஸ் டீச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ டீச்சர் வந்து எஸ்ஸுங்கிற சத்தத்தை கேட்டோன்னே டிக்கு போடுவாங்க. அந்த மாதிரி 20 நாளைக்கு அப்படி நடந்திருக்கு. அப்புறம்தான் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்க கிளாஸ்மேட்டு அந்த பொண்ணு சுச்சரிதாங்கிற பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற விஷயம். அதை கேட்டோடனே ஜக்கிக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்தது. அந்த பொண்ணு எப்படி தான் இறந்தா, என் கிளாஸ்மேட்டு எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த சுச்சரிதாவோட அண்ணனை போய் பார்த்துருக்காரு. அண்ணன் வந்து என்னமெல்லாம் சொல்லிவிட்டு அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவன் வந்து சாகும்போது இறக்குற தருவாயில் ஏதோ ஜக்கின்னு சொன்னால் எங்களுக்கு புரியல, நாங்களும் அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் மறந்துருப்பாராக இருக்கும். அப்புறம் ஈஷா யோகா சென்டர் தொடங்கி ஜக்கி வாசுதேவ்ங்கிற சத்குரு உருவானதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பொண்ணு ஆசிரமத்தில் சத்குருவை பார்க்க வந்திருக்கா. சத்குரு அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த சுச்சரிதா ஞாபகம். ஏன்னா அந்த சுச்சரிதா மாதிரியே ஹைட்டு, வெயிட்டு, பேசுகிறது, அந்த கிளாஸில் சில சமயம் அவள் என்ன வார்த்தைகள் உபயோகித்தாலோ அதெல்லாம் இப்போவும் பேசுகிறான், அதே வார்த்தைகள். 30 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இது. அப்போது சத்குருக்கு கரெக்டாக புரிஞ்சு போச்சு, இது சுச்சரிதான்னு என்னோடய கிளாஸ்மேட்டு, இறந்து போன அந்த கிளாஸ்மேட்டு தான் மறு ஜென்மம் எடுத்து இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறது சத்குருக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போது சத்குருவுக்கு மரணத்தை பற்றியெல்லாம் எல்லாமே தெரியும். மரணத்தை பற்றியே ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு, டெத்து அப்படின்னு ஒரு பெரிய புஸ்தகமே எழுதியிருக்காரு. அதையும் அடுத்தது ரிவ்யூ பண்ணணுமா வேண்டாமான்னு நான் என் மனசில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா, அது பெரிய புக்கு, பார்க்கலாம். இதுக்கப்புறம் முடிஞ்சால் அதை பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இந்த லைஃப் ஆஃப்டர் டெத்து, அதாவது இறக்கும் தருவாயில் நடக்கிற விஷயம், இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்மா என்ன பண்ணுது, அதை பற்றியெல்லாம் நிறைய புஸ்தகங்கள் வாங்கி வச்சுருக்கேன், நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். அதெல்லாம் கூட ரிவ்யூ பண்ணணுன்னு தான் நான் யோசித்துட்ருக்கேன். பார்க்கலாம், எது எப்படி நடக்கணுமோ அப்படி எப்படி நடக்கட்டும். ஓகேயா. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது இதில் நம்ம என்ன யோசிக்கணுன்னா, அந்த சின்ன வயசுலேயே அந்த பையனுக்கு என்னென்ன மாதிரி யோசனைகள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.